ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காடஸ் கிராண்டர் அப்படின்ற போயம் தான் பார்க்க போகிறோம். யார் எழுதுனு பார்த்தீங்கன்னா ஜிஎம் ஹாப்கின்ஸ் அவர் எழுதியிருக்காரு. தமிழில் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன், போயம் ரைம் ஸ்கீம், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்ம், போயம் தீம், போயம் இன்ட்ரோடக்ஷன், டீட்டெயில்டு சம்மரி லைன் பை லைன். ஃபஸ்ட்டு ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். ஜிஎம் ஹாப்கின்ஸோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஜெரார்டு மேன்லே ஹாப்கின்ஸ் அப்படிங்கிறது தான் அவரோட ஃபுல் நேமு. பார்ன் பார்த்தீங்கன்னா 28 ஜூலை 1844 ஸ்டாட்ஃபோர்ட், லண்டன், யுனைடெட் கிங்டமில் பிறந்திருக்காரு. டெத்து 8 ஜூன் 1889 டப்ளின், அயர்லாண்ட் அங்கே இறந்துருக்காரு. பரீட் பண்ணது அவர் எங்கே பரீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசன்வின் செமெட்ரி, டப்ளின், அயர்லாண்ட் அங்கே பரீட் பண்ணியிருக்காங்க. பரீட்னா அவர் அந்த இறுதி அடக்கம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிறது. அவர் ஒரு கிறிஸ்டியானிட்டியில் இருப்பார், ப்ரீஸ்டாக இருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக ஒரு இதில் வச்சு பரீட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் டீட்டெயில் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா டெத்துக்கு மட்டும்தான் வேறு ஆத்தர் கொடுத்துருப்பாங்க. இவருக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ரா அந்த பரீட்னு சொல்லி அந்த ஃபியூனரல் பண்ணியிருப்பாங்க. அதை சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாசன்வின் சிமெட்ரியில் வச்சுருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. Gerard Manley Hopkins was an English poet and Jesuit priest whose posthumous fame placed him among leading Victorian poets. His prosody, notably his concepts of sprung rhythm, established him as an innovator, as did his praises of God through vivid use of imagery and nature. Next, Gerard Manley Hopkins is considered to be one of the greatest poets of the Victorian era. Victorian period இவர் ஒரு ஃபேமஸான போய்ட்டாக இருந்திருப்பார். However, because his style was so radically different from that of his contemporaries, his best poems were not accepted for publication during his lifetime, and his achievement was not fully recognized until after the World War. இவரோட பெஸ்ட்டு போயம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட லைஃப் டைமில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே இவரோட ஒர்க்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்காது. ஹாப்கின்ஸ் ஃபேமிலி என்கரேஜ்டு ஹிஸ் ஆர்டிஸ்டிக் டேலண்ட்ஸ் வென் ஹி வாஸ் எ யூத் இன் எசெக்ஸ், இங்கிலாந்து. However, Hopkins became estranged from his Protestant family when he converted to Roman Catholicism upon deciding to become a priest. He burned all of his poems and did not write again for many years. இவரோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இவர் ஆர்டிஸ்ட் டேலண்ட் இருக்கும், அதனால் அதில் பண்ண சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இவரோட ஃபேமிலி ப்ரொட்டஸ்டண்ட்டான ஒரு ஃபேமிலியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இவரை நம்ம ஹாப்கின்ஸ் ரோமன் கேத்தலிசம் அந்த இதுக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு ஆர்சியில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பாங்க, கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மத போதகர் ப்ரீஸ்ட் ஆயிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவரோட ரைட்டிங்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிடுவார். இவர் ரைட் பண்ண எல்லா போயம்ஸையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அழிச்சிருப்பார். அதான் கொடுத்துருங்க. ஹிஸ் ஒர்க் வாஸ் நாட் பப்ளிஷ்டு until 30 years after his death when his friend Robert Bridges edited the volume poems. இவரோட ஹாப்கின்ஸோட ஃப்ரெண்டு ராபர்ட், இது ஒரு முக்கியமான பேருங்க, ராபர்ட் பிரிட்ஜஸ். இவரோட பேர் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இந்த ஆத்தருக்கு மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இவரோட ஃப்ரெண்டு இவரோட ஒர்க் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அவர் இறந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஹாப்கின்ஸோட ஃப்ரெண்டு ராபர்ட் பிரிட்ஜஸ் தான் அவரோட ஒர்க்கெலாம் வெளியுலகுக்கு கொண்டு வந்திருப்பார். இதை அவர் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இவரோட போயம்ஸ் எல்லாமே சொசைட்டியில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இந்த போயத்தோட ரைம் ஸ்கீம், காடஸ் கிராண்டரோட ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா is an Italian or patrician sonnet being split into an active 8 lines and a sestet 6 lines. The active and sestet are end rhymed and the rhyme scheme. இது பார்த்தீங்கன்னா 14 lines போயம், அதனால் பார்த்தீங்கன்னா இது சானட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இருக்க 8 லைன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவாக பிரிப்போம். அடுத்து இருக்க 6 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா செசட் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அந்த மாதிரி தான் 2 ஸ்டான்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவோட 8 லைன்ஸுக்கான ரைம் ஸ்கீம் ABB
AABBA அப்படின்றது ஃபஸ்ட்டு 8 லைனுக்கான ரைம் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு 6 லைனுக்கான ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா CDCD அப்படின்னு தான் நெக்ஸ்ட்டு ரைம் ஸ்கீமு. நெக்ஸ்ட் இந்த போயமோட ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, திஸ் போயம் இஸ் an Italian sonnet. It contains 14 lines divided into an octave and is a set. அப்படின்னா 14 லைன்ஸ் இருக்கிறதா சானட் சொல்லுவோம். அதை வந்து 2 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற 8 லைன் வந்து ஆக்டவ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இருக்க 6 லைனை செசட்னு சொல்லுவோம். விச் ஆர் செப்பரேட்டட் பை த shift in the argumentative direction of the poem. The meter here is not the spung rhythm for which Hopkins is so famous, but it does vary somewhat from the iambic pentameter lines of the conventional sonnet. For example, Hopkins follows a stressed syllable with a stressed syllable in the 4th line of the poem, bolstering the urgency of his question. Why do men then now not rack his rod? Similarly, in the next line, the heavy falling rhythm of have trod, coming after the quick lick of the generation, recreates the sound of plodding footsteps in the striking onomatopoeia. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த போயத்தோட ஃபார்ம் இதுதான். நெக்ஸ்ட்டு தீமு Goddess Grandeur themes. The speaker reveres nature not only because it is a divine creation, but also because it is a direct contact between humanity and God. The belief in such a deep link among God, nature, and humanity explains the speaker's despair about how humanity is running the natural world. இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையை படைச்சது பார்த்திங்கன்னா கடவுள். அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு. அதாவது மனிதர்களையுமே இந்த கடவுள் தான் படைச்சிருப்பார். மனிதனுக்கு உதவக்கூடாதுக்காகவும் மனிதனோட வாழ்க்கையை வந்து சீரமைக்கிறதுக்காகவும் முன்னேறதுக்காகவும் தான் இயற்கையை வந்து சப்போர்ட்டிவாக பயன்படுத்தி க்ரியேட் பண்ணியிருப்பார் காடு. பட் இந்த மனிதர்கள் வந்து அவங்களோட பொறுப்பை வந்து மறந்துட்டு இயற்கையை வந்து பாதுகாக்காமல் அதோட அழிவுக்கு இவங்களே காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறது அந்த போயமோட தீம். இந்த இயற்கை, கடவுள், மனிதன் இந்த 3 பேர்த்தை பற்றி தான் இந்த போயம் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. இதில் அதாவது நேச்சுரல் இயற்கையை வந்து எப்படி டிசாஸ்டர் அழியுது, எப்படி அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்து இதில் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு போயம் பார்த்துருவோம். இந்த போயத்தை பார்க்குற முன்னாடி இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருவோம். இந்த போயம் எந்த பீரியடில் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்திருக்கும். பார்த்திங்கன்னா தொழில் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவிலேயுமே பார்த்திங்கன்னா புரட்சி நடந்திருக்கும். எப்போன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1800 அந்த டைமில். இது ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதில் தொழில் புரட்சி என்னென்னு பார்த்திங்கன்னா அதிவேகமான பொருட்களோட உற்பத்தி, மெஷினரியோட கண்டுபிடிப்புனால பார்த்திங்கன்னா ஒரு பொருள் அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணிடுவாங்க. அப்போ அதுக்கு உற்பத்திக்கு தேவையான அந்த மூலதன பண்டங்கள் மற்றும் அந்த உற்பத்தியில் வெளியிடக்கூடிய நுகர்வு பண்டங்களை விற்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. அந்த இதில் இருந்து தான் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குமே அதோட இங்கிலாந்து நம்மளை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அங்கே தொழில் புரட்சி ஏற்பட்டப்போ அங்கேருந்து பொருளை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து விற்கிறதுக்காகவும் இந்தியா அவங்க அதாவது இங்கிலாண்டோட தலைமையின் கீழே இருக்கக்கூடிய காலனி ஆதிக்க நாடுகளில் கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இந்த போயம் எழுதப்பட்டது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த இயற்கை வளங்கள் எப்படிலாம் சுரண்டப்பட்டு அதை வந்து வீணடிக்கிறாங்க, இது வந்து மனிதரோட பொறுப்பற்ற செயல் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இந்த போயம் எழுதியிருக்காரு. அந்த இண்டஸ்ட்ரியில் தொழில் புரட்சி நடந்தப்போ இருக்க பேக்ரவுண்ட் கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அந்த இதை பேஸ் பண்ணி தான் இந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு அந்த ரைட்டர் வந்து இந்த போயம் எழுதியிருக்காரு. அந்த மனிதரோட பொறுப்பை வந்து உணர்ந்து செயல்படாமல் இந்த மாதிரி பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டு கடவுள் படைப்பில் இருக்கக்கூடிய இந்த இயற்கையை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பார். அந்த தொழில் புரட்சியில் என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, அதிகமான தொழிற்சாலைகளை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ரயில் ரோட்ஸு, எலக்ட்ரிக்கல் பவர் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உற்பத்தி, ஒரு ஆற்றலை உருவாக்கியிருக்காங்க.
அது வந்து மனித குலத்திற்கு வளர்ச்சியை கொடுக்குறதோட அதே பட்சத்தில் இயற்கையோட பேரழிவுக்கும் காரணமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா இந்த மனிதாபிமானமற்ற செயல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தேர்ட் பர்சனாக ரைட்டர் சொல்லிட்டு வர்றாரு. இப்போ வந்து போயம் பார்த்துருவோம். God's grandeur. The world is charged with the grandeur of God. It will flame out like shining from soak foil. It gathers to a greatness like the ooze of oil crushed. Why do men then now not wreck his rod? Generations have trod, and all is sheared with trade, blurred, smeared with toil, and wears men's smudged, and sares men's smells the soil. Is bare now, nor can food feel being shot, and for all this nature is never spent. There lives the dearest freshness deep down things, and though the last lights of the black west went, oh morning, at the brown brink eastward springs, because the Holy Ghost over the bent world broods with warm breast and with bright wings. இந்த இடத்துல ஒரே ஒரு வேர்டுக்கான மீனிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹோலி கோஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோஸ்ட்னா பார்த்தீங்கன்னா தீய சக்தின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல ஹோலினா புனிதத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. பொசோ கடவுளை தான் சொல்கிறாங்க. கடவுளுக்கு ஒப்பான அந்த நன்மைகள் தரக்கூடிய கோஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த போயம் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மனிதன், இயற்கை, கடவுள் 3 பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு தான் வந்து சொல்கிறாங்க. எல்லாமே வந்து ஒருங்கிணைப்பில் ஒரு சைக்கிளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற சொல்கிறாங்க. காட் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து இணைக்கலை, அவர் தான் வந்து ஒரு தலைமை பண்பு வகிக்கிறாரு. காடஸ் கிராண்டர்னு பார்த்திங்கன்னா கடவுளின் மேலாண்மை அப்படிங்கிறதான் ஒரு எக்ஸாக்டாக சொல்ல மாதிரி இருக்கும். இப்போ வந்து கடவுள் தான் இந்த இயற்கையும் மனிதனையும் படைச்சிருக்காரு. அவர் வந்து இந்த சர்க்கிளில் அவர் தான் தலைமை பண்பு வகிக்கிறாரு. இந்த பாதுகாக்கக்கூடிய இயற்கையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு தான் இருக்குது. ஏன்னா மனிதனை தான் வந்து இயற்கையை வந்து சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. மனிதனுக்கு தேவையான ஆற்றல்கள், வளங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையிலேருந்து தான் கிடைக்குது. ஸோ இயற்கையை போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு மனிதனுக்கு இருக்குது. பட் அந்த பொறுப்பை மனிதன் உணராமல் அந்த இயற்கையை வந்து அதிகமான அளவில் பயன்படுத்தி அதை வீணடிக்கக்கூடிய நிலவில் இருக்காங்க. இது வந்து மனிதனோட பொறுப்பற்ற செயல் அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் பர்சன் காட் அண்டு நேச்சர் மென்னுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா காடுன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையை படைத்து அதை வந்து மனிதனுக்காக ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்ட்டாக தான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல மனிதன் வந்து அதை வந்து சரியாக பயன்படுத்தாமல் மனிதனோட பேராசையின் காரணமாக பார்த்திங்கன்னா இதை வந்து ரொம்ப வந்து டெஸ்ட்ராய் ஒரு உற்பத்தியில் இறங்கும்போது பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக அதை வந்து உற்பத்தி பண்ணுறப்போ அதோட ஆற்றல் வளங்கள் எல்லாமே சுரண்டி அதில் இந்த இயற்கையை வந்து சீரழிச்சிடுறாங்க. இந்த பொறுப்பற்ற செயலில் வந்து மனிதன் ஈடுபடுறாங்க அப்படின்னு அவர் வந்து வருத்தப்படுற மாதிரி இதில் சொல்லிட்டு வர்றாரு. இந்த இடத்துல ஹியூமனிட்டி அந்த மனிதத்தன்மையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. அதே டைமில் பார்த்திங்கன்னா நேச்சர் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் வந்து டேமேஜ் ஆனாலும் அதை வந்து அது ரீகெயின், அதாவது மறுபடியும் அதை வந்து புதுப்பிச்சிக்கக்கூடிய ஆற்றல் வந்து கொடுத்துருக்காரு. யாருன்னு பார்த்திங்கன்னா காடு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த சன் செட் ஆச்சுனாலும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதே புத்துணர்ச்சியோட சன் ரைஸ் ஆகுது. இதனால் என்ன தெரியுதுன்னா ஒரு அழிவு ஏற்பட்டாலும் தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் அந்த சக்தியை வந்து யார் கொடுத்துருக்காருன்னு பார்த்திங்கன்னா காடு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பாதுகாப்பை வந்து மனிதனை தாண்டி வந்து காடு பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு முடியுதுன்னா அது வந்து அடுத்த விஷயத்தோட தொடக்கம் தான் அப்படிங்கிறாரு. ஒரு சன்செட்டு ஈவினிங் சன்செட் ஆகுது ப்ரௌன் டார்க் நைட்டில், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது புதுசாகவே வந்து ஏர்லி மார்னிங் சன் ரைஸ் ஆகுது. இது பார்த்திங்கன்னா ஒரு கடவுளோட படைப்பில் ஒரு அற்புதமான படைப்பு. அது தன்னைத்தானே புதுப்பிச்சக்கூடிய லெவலில் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லிட்டு வர்றாரு. மனிதன் தன்னோட
வளங்கள் இயற்கையின் மேலே இருக்கக்கூடிய பொறுப்பு உணர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த இதில் சொல்லிட்டு வராங்க. ஒரு பறவை தாய்ப்பறவை வந்து தன்னோட கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முட்டையை வந்து எப்படி அடகாத்து தன்னோட அடுத்த ஜெனரேஷன் அந்த ஸ்மால் பேர்டை வந்து க்ரியேட் பண்ணுதோ அது மாதிரி மனிதனும் தன்னோட பொறுப்பு உணர்ந்து இந்த இயற்கை வளங்களை ரொம்ப அழிவின் நிலையிலேருந்து பாதுகாத்து தனக்கு தேவையான அளவு மட்டும் வளங்களை பயன்படுத்திக்கிட்டு மறுபடியும் அதை வந்து ரீஜெனரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போயம் வாயிலாக சொல்கிறாங்க. இவ்வளோ தான் அந்த பாயிண்டில் சொல்லியிருக்காரு. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கேளுங்க. என் பாயிண்ட்ஸ் விட்டுருக்க மாட்டோம். ஏன்னா 14 லைன்ஸ் பாயிண்ட் தான், எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். நம்ம சேனல் அப்படியே ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.